எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் எழுதி மேடையில் இருக்கிற என் நண்பர்கள்லாம் எழுதி கொண்டு வரலான்னு நினச்சேன். ஆனால் பேசுறதுக்கு நேரம் போதுமானு தெரியாதனால எதுக்கு எழுதணும்னு சொல்லிட்டு நான் எழுதாம வந்துட்டேன். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கம். இது போன்ற ஒரு வாய்ப்பை ஆண்டவன் தந்ததற்கு ஆண்டவனுக்கு நன்றி. இது போன்ற ஒரு வாய்ப்பை மீண்டும் மீண்டும் எனக்கு கொடுத்தால் மீண்டும் மீண்டும் ஆண்டவனுக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருப்பேன். இந்த படம் மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி. இது இந்த படம் உருவானது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது ரொம்ப நிதானமாக பொறுமையாக எடுத்த ஒரு நல்ல ஒரு இயக்குனர் கிடைச்சதால எனக்கு கிடைச்ச இயக்குனர் எல்லாமே நல்ல இயக்குனர் தான். திரு ஆர் உதயகுமார்லேருந்து, திரு ஆர்கே செல்லுமணியிலேருந்து, திரு பேரரசுலேருந்து. அஃப்கோர்ஸ் பேரரசு படம் நான் வைப்பேன்ல, ஆனால் வைப்பண்ணிருக்கேன். திரு ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள், அவருடைய தகப்பன் அவருடைய இசையில் சின்ன வயசுலன்னு சொல்லுங்க, பரவாயில்ல, நான் சொல்லலை பரவாயில்ல. சின்ன வயசுலேருந்து கிட்டத்தட்ட செல்லுமணி சார் சொன்ன மாதிரி தான், ஒரு 42 வருஷங்களுக்கு முன்னால் நாங்கள் படித்தோம் ஒன்றா. அப்போ தரணின்னு ஒரு செய்யார் ரவி, அவன் நல்லா கிளாஸ்மேட்டு. இந்த ஒல்லியா ஒருத்த விஸ்குன்னு போவா, இப்படி டக்குன்னு கிராஸ் பண்ணுவா, வாமா மின்னல் டக்குன்னு போயிடுவார். யாருன்னு பார்த்தா ஆர்கே செல்லுமணி இருப்பார். சாக்குன்னு போயிடுவார். எங்கடா போடாருன்னு பார்த்தா போயிட்டு இருப்பார் ஒருத்தர். அதே மாதிரி என்னை பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்காது. காரணம் என்ன காரணம்னு தெரியல. இன்ஸ்டியூட் போன உடனே என்னோட ரவுடித்தனத்தை ஆரம்பிச்சதான் நினைக்கிறேன். இன்ஸ்டியூட்டில் ஃபர்ஸ்ட் கால் எடுத்து வைக்க போகும்போது ஃபீஸ் கட்டலான்னு போகிறேன் இன்ஸ்டியூட்டுக்கு. போனால் இன்ஸ்டியூட்டுக்கு அன்னைக்கு லீவு. நானும் கேமராமேன் பண்ணிடு தரணி 3 பேர் தான் ஒன்றா போகிறோம். என்னடா இது லீவ் விட்டாங்களேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு பார்த்தா அங்கே ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்தது, ஸ்ரீலங்கன் ஒரு இஷ்யூ ஒன்று. ஸோ நேராக பாண்டிச்சேரி சாப்பிட்டுட்டு உட்காந்துட்ருக்கோம். ஸோ திரைப்பட அந்த நிகழ்வெல்லாம் பேசணுன்னா நீண்ட நெடிய நேரம் பிடிக்கும் என்கிற காரணத்தை நான் குறைச்சிக்கிறேன். என் நண்பன் அஃப்கோர்ஸ் ஆர்கே அது செல்லுமணி அவர்களாகட்டும் அல்லது ஆர் உதயகுமார் ஆகட்டும். உதயகுமாருடைய முதல் படம் நான் பண்ணும்போது, இப்போ கமல் சார் ஆஃபீஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த தேனாம்பேட்டையில், அதுதான் எங்களுடைய மணி ஐயரோட ஆஃபீஸ். அங்கே நாங்கள்லாம் அடிக்கடி மீட் பண்ணுவோம், பேசுவோம். அஃப்கோர்ஸ் பி வாசாரையும் நாங்கள் தான் மீட் பண்ணேன். ஸோ அதே கம்பெனியில் நான் ஹீரோ பண்ணுறேன், பாலவன பறவைகள். ஸோ அதை ஆர் உதயகுமார் பார்க்குறாரு. ஆர் உதயகுமார் அந்த படம் கிடைக்கும்போது அப்போ அவருக்கு திருமணம் ஆகலை. ஸோ இந்த படத்தை சக்ஸஸ் பண்ணிட்டு தான் நான் திருமணம் பண்ணுவேன்னு ஒரே அடம் பிடிச்சிட்டு இருந்தார். அது நாங்கள்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணி கொடுத்தோம் அந்த படம். ஸோ எனக்கு ஷூட்டிங் கூப்பிட்றாரு. ஒரு நாள் ஷூட்டிங் பண்ணலான்னும் போது நடிகர் கார்த்திக் டேட் கொடுத்துட்டாரு, நீ வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு 104 டிகிரி ஜுரம். நான் சொன்னேன், முடியலடா என்னால் அப்படின்னு. என்னை அப்படியே கை காலை பிடிச்சி தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போய் காரில் வச்சு என்னை எங்கே கொண்டு போகிறாங்கன்னா போரூர் வரைக்கும் கொண்டு போகிறாங்க. இந்த ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் இருக்குல்ல, அங்கே. அது அன்கன்ஸ்ட்ரக்டட் பில்டிங். இப்போ சொன்னார்ல அவர், அதான் ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். இப்போ கூட அது இருக்குது, நான் பார்த்தேன். அதில் கேமரா சிவிதா கேமரா ஒரு அப்படி. அப்போ இங்கே ஃபிலிம் பை ஃபிலிம் ஸ்டூடெண்ட்னு போடுவாங்க எங்கள் திரைப்பட கல்லூரிக்கு. எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ பக்கபலமாக எல்லாரும் இருந்தாங்கன்றது வேறு விஷயம். ஸோ ஒரு லென்த்தி ஷாட்டை வச்சோம்னா சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு லென்த்தி ஷாட் ஒன்று வைப்போம். இங்கேருந்து கேமரா அப்படியே கிரைன் போனால் கிரைன்லேருந்து டவுன் வரும், இங்கேருந்து மேலே போகும். ஒரு நாள் முழுக்க இந்த ஷாட்டை தான் எடுத்துகிட்டு இருந்தா. என்னை ஓட விட்டு நான் சொன்னேன், சொல்லி முடியலடா எனக்கு. அப்படி ஒரு படம் பண்ணோம். ஸோ டெடிக்கேஷன் என்பதை நான் அன்றைக்கு கற்றுக்கொண்டேன். அதே போல் ஆர்கே செல்லுமணி சொல்லலாம். அவருடைய முதல் படம் அவர் படம் கிடைக்கும்னு ஆசைப்பட்டேன். பட் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்த நேரம். ஸோ இந்த படம் நான் பண்ணுறேன்டா பக்கத்துலேயே ஆஃபீஸு, இந்த 13 ராஜாபாத ஸ்ட்ரீட், 14 ராஜாபாத ஸ்ட்ரீட். அப்போ
புலவசாரணி படம் பண்ணும்போது இப்படி ஒரு கேரக்டர் இருக்கும். ஆட்டோ சங்கர் யாருன்னா ஆட்டோ சங்கர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் இன்ஸ்டியூட்லேருந்து தரமணிலேருந்து ஒரு பாலம் இருக்கும், நடந்து போகிற பாலம் ஒன்று இருக்கும். அந்த பாலம் வந்து தாண்டி ரோடு ஆகிடுச்சு, இப்போ 2 ரோடு ஆகிடுச்சு. அதை தாண்டி போனால் அவர் இருக்கிற இடம். நாங்கள்லாம் பார்த்துருக்கோம் அப்போல்லாம், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேரக்டர் அதை கொடுக்குற நான் ஒரு ஜாலியாக பண்ணோம் அந்த கேரக்டர். ஸோ அந்த படத்தை பண்ணும்போது உண்மையாக ஒரு நாள் படம் பண்ணும்போது செல்லுமணி சார் சொன்னது கரெக்டு தான். ஸோ முழுக்க முழுக்க அந்த படத்திற்காக வாழ்ந்தவன் என்று சொல்லலாம். என்னை வந்து இந்த கேரக்டர் எப்படி பேசினா நல்லா இருக்குமா, இப்படி பேசினா அப்படி பேசினா நல்லா இருக்குமான்னு என்னை வந்து தூரத்துலேருந்து பார்த்து ரசிப்பார். ஆர்கே செல்லுமணி பார்த்துட்டே இருப்பார், என்னை பார்த்துட்டே இருப்பார். ஸோ நான் பண்ணுறதெல்லாம் ரசிப்பார். ஸோ எனக்கு ஒரு இடம் கொடுத்த இயக்குனர் நான் ஒரு நன்றி சொல்லவே இல்லை அவருக்கு. இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஆர்கே செல்லுமணி. இன்னைக்கு வந்து என் நண்பனாக இருந்து எனக்கு ஒரு இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப மிக்க நன்றி. அதே போல் இந்த படக்குழுவை ஆசீர்வாதம் செய்வதற்காக வந்த என்னுடைய நண்பர்கள் ஆர் உதயகுமார் ஆகட்டும், ஆர்கே செல்லுமணி ஆகட்டும், இருவருக்கும் இந்த நண்பர் பேரரசு ஆகட்டும், அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தையும் நன்றியும் பாசத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படத்தில் வந்து திரு அண்ணாதுரை அவர்கள் இது கதை வந்து என்கிட்ட சொல்லும்போது என்ன வேற ஒரு ஷூட்டில் இருந்தேன், ஷூட்டிங்கில் இருக்கும்போது என்னை வந்து அப்ரோச் பண்ணாங்க. நான் வேண்டான்னு சொல்லிட்டேன், இல்லை நான் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ திரும்ப என்னை ட்ரை பண்ணுறாங்க, திரும்ப நான் வேணான்னு சொல்கிறேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? டைரக்டர் பின்னால் நின்றுருக்காரு. ஸோ திரும்ப என்னை ட்ரை பண்ணுறாங்க. திரும்ப நான் வந்து லைன் ஃபுல்லாக கேட்குறேன், ஒரு தடவை ஃபுல்லாக கேட்குறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்ட படம் தான் இன்றைக்கி மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி, நீங்கள் எல்லாம் பார்க்குற படம் இன்றைக்கு. ஸோ இந்த படத்தோட தயாரிப்பாளர் என்னை அணுகும்போது நான் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, நான் கேட்ட சம்பளம் எனக்கு சம்பளம் கொடுத்துருவீங்க எனக்கு தெரியும், ஓகே. அதே போல் என்னை நம்பி வருகிற இந்த தொழிலாளர் இருக்காங்க இல்லையா, இந்த 24 கிராஃப்ட் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் நீங்கள் சம்பளம் கரெக்டாக கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்டேன். அந்த சம்பளத்தை ஒரு அப்பழுக்கு இல்லாமல் இன்றைய வரை கையிலே கொண்டு சேர்த்தவர் என்னுடைய அருமை நண்பர் அண்ணாதுரை அவர்கள். அண்ணாதுரை என்றால் சிஎன் அண்ணாதுரை கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க எல்லாம், காஞ்சிபுரத்தில் பிறந்தவர். அவர் வந்து அவருக்கும் எனக்கும் ஆர்கே செல்லுமணிக்கும் எனக்கு ஒரு சின்ன பந்தம் இருக்கு, அது வேற விஷயம். ஆனால் அந்த சிஎன் அண்ணாதுரை என்றைக்கு இறந்தாரோ அன்றைக்கு பிறந்தவர் தான் திரு அண்ணாதுரை அவர்கள். அதாவது வந்து இப்போ நான் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ வாத்தியார்னு ஒரு படம். அதில் வந்து கார்த்தி சார், சத்யராஜ் சார், ராஜ்கிரண் சார், நான் எல்லாம் பண்ணுறோம். ஸோ அந்த கதையை கிட்டத்தட்ட அப்படிதான். எம்ஜிஆர் அவர்கள் தவறிய போது பிறக்கிறவர் தான் கார்த்தி சார்னு ஒரு கதை பண்ணோம். ஸோ இது அந்த மாதிரி பேரறிஞர் அண்ணா வந்து இறந்த நாள் என்று பிறந்தவர் தான் இந்த அண்ணாதுரை. அதனால தான் பேர் அண்ணாதுரைன்னு வச்சிருக்காங்க இவருக்கு. அதனால இவருடைய மனைவி பேரில் வந்து இந்த படம் தயாரிச்சாரு. இந்த பேசுகிற இந்த பெண்மணி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து நான் பேசுகிற சம்பளத்தை எனக்கு உடனடியாக தந்தவர் இவர் என்று சொல்லுகிற அளவுக்கு இவர் வந்து ஒரு நல்ல தயாரிப்பாளராக இருக்காரு. இது போல தான் நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம். இது போல வந்து நடிகர்களும் இந்த போன்ற இயக்குநர்களும் இது போல வந்து இன்னும் எதிர்பார்க்கறதா நாங்கள் வந்து சீக்கிரம் அதாவது உழைக்கிற உழைப்பாளி அதுதான் வேலை செய்கிறாங்க. இன்னைக்கு பணம் கிடைச்சா மகிழ்ச்சி அடையாதவங்க யாருமே கிடையாது. ஸோ அதனால வந்து அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். இன்னும் நிறைய நீண்ட நெடிய பயணம் உங்களுக்காக காத்திருக்கு சார். இன்னும் எத்தனை பேர் உங்ககிட்ட காசு சொல்ல போறாங்கன்னு தெரியல, காசு சொல்லுவாங்க, இருந்தாலும் முடிவெடுக்க போறது நீங்க தான். இந்த படத்துல என்னோட சேர்ந்து ஒர்க் பண்ண என்னுடைய தெரியுது என்னுடைய மனைவி என்றால் படத்துல என்னுடைய மனைவியை நடிச்சாங்க. ஆனா போட்டு கொடுத்துட்டு போயிட்டீங்க, என்ன வந்துட்டு ஒரே கத்தில 2 உரம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, என்னுடைய இந்த படத்துல பணியாற்றிய தீபா அவர்களாகட்டும், அல்லது சம்யுக்தா அவர்களாகட்டும், அல்லது ஆராதனா நீ சொன்ன கரெக்டா இருக்கும். இவன் முகத்தை கொஞ்சம் ஞாபகம் வச்சிங்க எல்லாரும்.
அதனால் ஆராதனை ஆகட்டும் அல்லது இன்னும் இந்த படத்தில் மியூசிக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்போ ஒரு பிரதர்ஸ் வந்து சபேஷன் முரளி ஆகட்டும் அல்லது சம்பத்தனன் ஆகட்டும் எல்லாரும் வரீங்க அப்படின்னு. அப்போ தேவா என்ன சொன்னார், என் சன்னு வந்து ஸ்ரீகாந்த் தேவன் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ இவரையும் கூட கூப்பிட்டு போயிட்டோம். அவங்க 5 பேர் வந்து இவரு கூட வந்துடுவார். ஸோ அதனால் அப்பா போட்ட ஞாபகம் சாங் வந்து எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது. ஒரு படத்தில் வந்து பாடட்டுமா நான்? கீழே கல்லெல்லாம் ஒன்றும் இல்லையே. மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மூட்டைகளை ஏத்திக்கிட்டு மேட்டுப்பட்டி போக போறேன். கூட்டு ரோட்டு சந்தையில பேட்டி ஒண்ணு வாங்கிவோம் கோமணத்தை மூட போறேன். முத்தழகி பாட்டிக்கு நான் வெத்தலை இடிச்சு எடுத்து பொக்க வாயில் ஊட்ட போறேன். 10 ரூபா டிக்கெட்டுல பட்டணத்து சினிமா மொத்தத்தையும் காட்ட போறேன். ஆட நம்மூரு சந்தையிலே எப்போதும் கொண்டாட்டந்தா. மாட்டு வண்டி கூட்டிக்கிட்டு மூட்டைகளை ஏற்றிக்கிட்டு மேட்டுப்பட்டி போக போறேன். இப்படி ஒரு சாங் எனக்கு கொடுத்தாரு. இது வந்து ஒரு பெரிய ஹீரோ பாடி இருந்தா மிகப்பெரிய ஹிட்டா இருக்கும். ஒருவேளை என்னோட போரா காலமா என்னன்னு தெரியல, நான் பாடினதால அந்த பாட்டு வந்து அந்த பாட்டுக்கு ஒரு மரியாதை போச்சான்னு தெரியல. ஸோ அந்த பாட்டு எழுதின ஒரு காளிதாசன் ஒரு 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 ரைட்டர் இருந்தார். அப்போ நான் சொல்றது வந்து 90s 1991 சொல்றேன். ஸோ மிகப்பெரிய விஷயம் வந்து யார் எதை செய்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். நான் வந்து இன்னைக்கு வந்து ஆர்கே செல்லுமணி சார் சொன்னார், நான் பார்க்கறது ஒரு மாதிரி இருப்பேன், சட்டையெல்லாம் ஒரு மாதிரி போட்டிருப்பேன், அதனால என்ன யாருக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவார். உண்மைதான் சார். நீங்கள் வந்து நீங்கள் யதார்த்தமாக வாழ்ந்தீங்க. யதார்த்தமாக ஆர்கே செல்லுமணி வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதர். அதே மாதிரி ஆர் உதயகுமார் ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதர். நான் ஆர்கே செல்லுமணி வந்து ஒரு தடவை ஆஃபீஸுக்கு போயிருந்தேன். எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவன் சூஸ் பண்ணிட்டு இருந்தான். இந்த நம்ம இந்த இதெல்லாம் கூடார மாதிரி இருக்கும்ல, இந்த ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஜிப்பெல்லாம் வச்சுட்டு ஜிப் திறந்தால் உள்ளே முடிச்சுக்கலாம், அந்த மாதிரி வச்சுட்டு அப்புறம் வந்து காலை உள்ளே விட்டு படுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருந்தார். நான் சொன்னேன், செல்லுமணி வீட்டுக்கு எதாவது வாங்க போறியா அப்படின்னு. இல்லை, ஷூட்டிங்காக பண்ணுறேன். ஷூட்டிங் பண்ணுறியா? யாருக்காக பண்ணுறேன்? அடிமைச்சங்கிலின்னு ஒரு படம் எடுத்துட்ருக்காரு. அடிமைச்சங்கிலி படத்துக்காக இங்கே வந்து போகாத காரே கிடையாது. அதில் இந்த யூனிட் பாய்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் காலை உள்ளே விட்டு படுத்துக்கிறோமாமா. எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பெரிய டென்ட்டுனா அப்போ அந்த ஸ்போர்ட்ஸ் டென்ட் மாதிரி இருக்கும்ல, அதை உள்ளே படுத்துக்கணுமாமா. இது வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்கான் சீரியஸாக. நான் செலக்ட் பண்ணி பார்த்துட்டு போடா நீயும் படமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டம் அந்த படத்தில் நான் ஆக்ட் பண்ணேன். அந்த படத்தில் அடிமைச்சங்கிலி பார்த்துருப்பேன். அது உண்மையாகவே எங்களை அடிமையாக ஆக்கிட்டார். ஆர்கே செல்லுமணி. அதாவது எம்என் நம்பியார் வந்து இவர் எல்லா படத்துலையும் இருப்பார். முதல் படத்துல இருந்து எல்லா படத்துலையும் வந்து எம்என் நம்பியார் இருப்பார். அவர் இவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், செல்லுமணி நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன், நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன் அப்படின்னு கேட்டார். ஓப்பனாகவே கேட்டார். ஸோ அந்த மாதிரி